கலைஞர் அப்படின்னதும் உங்களுக்கு டக்குன்னு நினைவுக்கு வர்றது என்னங்கய்யா? அவருடைய எழுத்தாற்றல், பராசக்தியிலே கோர்ட்டஷிப் கிளைமேக்ஸ். ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். ஓடினாள் ஓடினாள் ஓடிக்கொண்டிருந்தாள். அந்த ஒரே சொல் 3-5 கைத்தட்டல் பெறுகிறது. பேசும்பொழுதும் சரி, எழுதும்போதும் சரி, கலைஞருக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம். யார் நகைச்சுவையோ பேசினாலும் அவர்களை பிடிக்கும். யாரு அவர் தானா அப்படின்னு. அவருடைய மனிதாபிமானத்துல நீங்க வியந்து பார்க்குற ஒரு இது இருந்தா எதை சொன்னீங்க? அப்போல்லாம் ஒரு ரிக்ஷாவில் ஒரு நாள் உட்கார வச்சுக்கணும் எழுதிட்டு போவோம். அது அந்த மாதிரி ரோட்டில் பார்த்தாலே ரொம்ப வருத்தப்படுவார். இது ஒழிக்கணையா முதல்ல அப்படின்னு தான் அவர் சைக்கிள் ரிக்ஷாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் ஒரு பெரிய எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர், அவர் ஒரு நடிகர், சினிமா தயாரிப்பாளர், பெரிய அரசியல்வாதி, பெரிய இந்தியாவில் இருக்க மூத்த தலைவர்களோடெல்லாம் பழகிறவர். இதெல்லாம் இருக்கும். அந்த தொழுநோய்க்காரர்களுடைய அவங்களை பெத்த தாய் கூட வெறுத்துருவாங்க, எல்லாரும் வெறுத்துருவாங்க. அவர்களை எல்லாம் ஒரு இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து இந்த மருந்து கொடுத்து அவளை காப்பாற்றி அது மற்றவர்களை பரவாமல் கொண்டு 3ஆம் பாலியனாய் மாறிவிட்டார். அவனை எல்லோரும் அன்பர்களையும் தேடி கண்டுபிடிச்சவர் கண்டீர். அவர்களை எல்லாம் திருநங்கைகள் என்று பெயரிட்டு இப்போ ஒரு வாரியம் அமைச்சு அல்லது ஒரிஜினா காவலி கொண்டாடுறதா. எனக்கு தலைவரிடத்தில் மிக பிடிச்சது அதுதான். இப்போ ஜெயலலிதா தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போனப்போ ஒரு வேதனைப்பட்டதா? இல்லை, அன்றைக்கி என்னன்னா நமக்கு வெயில், மழை, காற்று எல்லாத்தையும் நடந்து. அவள் அப்படி இல்லை. பிறந்தது முதல் ராஜ வாழ்க்கை நடத்துடுவாள், செல்வாக்கோடு இருந்தது. அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. ஏசி இல்லாமல் 1/2 மணி நேரம் இருக்க முடியாது. ஏசி எல்லாம் ஒரு போட்டு கொடுத்துடலாம். ஆனால் கலைஞர் அவர்கள் சீஃப் மினிஸ்டராகவோ இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் பின்னோக்கி தான் போயிருக்கு. ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. கலைஞர் அப்படின்னதும் உங்களுக்கு டக்குன்னு நினைவுக்கு வர்றது என்னங்கய்யா? என்ன நினைவுக்கு வரும் உடனே? கலைஞர் அவர்களோடு ஒரு 53 ஆண்டு காலம் இடைவிடாமல் பயணம் செய்திருக்கிறேன். கலைஞர் என்று சொன்னவுடன் எனக்கு உடனடியாக ஞாபகம் வருவது அவருடைய ஆற்றல் மிக்க உருவம்தான். இந்த 100 ஆண்டில் அவர் செய்திருக்கிற சாதனைகள் அளப்பரியது. ஒரு சாதாரண கிராமத்திலே ஒரு தமிழ் மீடியம் பள்ளிக்கூடத்திலே படித்துவிட்டு தன் சுய முயற்சியால் ஒரு சிந்தனை விளைவால் பல சாதனைகளை புரிந்திருக்கிறார். 20 வயதுக்குள் அவர் மிகப்பெரிய ஒரு சாதனை புரிந்தது என்றால் அவருடைய எழுத்தாற்றல். ஒரு 20 வயது மாணவன் தொன்று தொட்டு இயங்குகின்ற இந்த தமிழ் மொழிக்கு அடுக்கு தொடரில் அழகாக எழுத முடியும், அனைவருடைய கவனத்தை கவர முடியும் என்ற அசாத்திய துணிச்சலோடு செய்த காரியம் அவர் மிகப்பெரிய அறிமுகம் தமிழ்நாட்டுக்கு போய்விட்டார். அந்த வசனங்களுக்கு உயிரோட்டம் இருந்தது, அந்த சொல்லுக்கு உயிரோட்டம் இருந்தது. ஒரே ஒரு சொல் திருப்பி திருப்பி சொன்னால் அது சுவைக்காது, ஆனால் சுவைக்க வைத்திருக்கிறார். அவள் ஓடினாள் 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 ஓடிக்கொண்டே இருந்தாள். இதை நீங்கள் சாதாரணமாக சொன்னீங்கன்னா தெரியாது. ஆனால் அந்த சீனில் வைக்கிற பொழுது அவள் ஓடினாள் ஓடினாள் ஓடிக்கொண்டே இருந்தாள். அந்த ஒரே சொல் 3-5 கைத்தட்டல் பெறுகிறது. அந்த அளவுக்கு ஒரு சொல்லிலே கூட ஒரே சொல்லில் சுவையை ஏற்ற முடியும்,
என் நிரூபித்து காட்டிய முதல் எழுத்தாளர் அவர் தான். பராசக்தியில் கோர்ட் சீன் கிளைமேக்ஸ், அதோட முடிவான கதை. ஆனால் அதுக்காக ஓட வச்சிருக்கேன். அதே போல அவருடைய நகைச்சுவை உணர்வு இருக்கும் இல்லையா? ஆமாம், அந்த மெல்லிய ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு இருக்கும். சாதாரணமாக அதே பராசக்தியில் கூட தூங்கி கொண்டிருப்பார் சிவாஜி கணேசன். ஒரு போலீஸ்காரன் தட்டி எழுப்புவான், எழுதுக்குவான், என்னடா விழிக்கிறேன்னா அது 2 அர்த்தம் சொல்லுவாங்க. தூங்குறவனை எழுத்தா விழிக்காமல் என்ன சார் செய்வான்? தூங்குறவனை விழிப்பான், அதில் விழிக்கிறான். அதுதான் தூங்குறவனை எவ்வளோ விழிக்கிறான் அப்படின்னு சொல்லுவீங்க. அது அந்த போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறோம். அதாவது இந்த வசனங்கள் பரசுராமன் அவதாரம், மனோகரன் மனிதன், அந்த வசனங்கள் அதான் டக்கு டக்குன்னு ஷார்ப்பாக கொடுக்குற ஒரு இன்னொரு பொண்ணு கேட்பார், இன்னும் மறக்க முடியுமா? இல்லை, காயப்பட்டு இருக்கும் சகஸ்நாமத்துக்கு ஒரு பொண்ணு கேட்பா, என்னப்பா காயம்? இதுவே பெரிய காயம், அது ஒரு சின்ன காயம், அதை நறுக்கிற பேசுகிறார். இது மாதிரி வசனங்களிலேயே ஒரு சுவையை ஏற்றக்கூடியவர். பேசும்பொழுதும் சரி, எழுதும்போதும் சரி, கலைஞருக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம். யார் நகைச்சுவையோ பேசினாலும் அவர்களை பிடிக்கும். அப்புறம் யார் அவர் தானா அப்படின்னு அவர் ஆகி மண்டு அவன் பேசுகிறான், நான் பேசுகிறேன். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி ஒரு தலைவரை பார்க்க முடியாது சார். நம்ம நெருங்கி பார்க்குறவங்களாம் தெரியும், அவர் மாதிரி ஒரு தலைவரை பார்க்க முடியாது. ஒரு மாதிரியான இறக்க குணம் அதிகம் படித்தவர், தெரியாது வெளியில். அது கட்சிக்காரன்னா ரொம்ப பாசம் இருக்கும். அது கட்சிக்காரன் ஒருத்தன் யாராக இருந்தாலும் ஒரு கட்சியில் நீண்ட காலம் இருக்கிறவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்காக ரொம்ப உருகி போயிடுவார். ஏதாவது பண்ணணும்னு நினைப்பார், இப்படியெல்லாம் அவங்களெல்லாம் வாழ வைக்கணும்னு பார்ப்பார். அது மாதிரி நினைப்பார். 9வது படிக்கிற பையனுக்கு என்ன வயசு இருக்குது? கிட்டத்தட்ட 18, 19, 20 அந்த வயதில் இளமை பலின்னு ஒரு கட்டுரை எழுதி திராவிட நாடுக்கு அனுப்பிச்சிட்டார். திருவாரூர் கருணாநிதி போட்டு வச்சார். அண்ணா படித்து பார்த்தார், நல்லா இருக்குது, நடனம் நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது. அது கட்டுரை திராவிட நாடு வெளியிட்டு அது போயிடுச்சு. அவரும் பார்த்துட்டார், வாங்கி வச்சுட்டார். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் திருவாரூருக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சிச்சு அண்ணாவுக்கு. அந்த ஊரில் ராமன் ஒருத்தர், அவர் தான் வீட்டில் தங்குவார் அண்ணா. ராமன் இந்த ஊரில் கருணாநிதி கருணாநிதி விளையாடுவார், அவரை கூட்டிகிட்டு வாங்க. அவர் போயிட்டு இவர் கூட்டம் வந்துருக்காரு, பதில் பேசாமல் இருந்திருக்காரு. இல்லை ராமன் என்ன சொன்ன நாள் வரலையா அவன்? இது வந்துட்டாருங்க, எங்கே 2 பேர் இந்த பையனா? ஆனால் இந்த பையனா? அதுதான் சமயம் பேர் என்ன? கருணாநிதி. இந்த கட்டுரை எழுதி அனுப்பிச்சு தானே. அடுத்தது என்ன சொன்னார், ரொம்ப என்கரேஜ் பண்ணாமல் ரொம்ப நல்லா எழுதியிருக்க, பாராட்டு, ஆனால் இனிமேல் நீ எழுதாத அப்படின்னா. ஏன்னா இது மாதிரி இதில் டேஸ்ட் வச்சுன்னா உனக்கு படிப்பில் போயிடும். அதனால் முதல்ல படித்ததுக்கப்புறம் உன் படிப்பு எப்போ நிற்குதோ அப்போ தொடர். அண்ணாவே எழுத்தின் இமயமாக இருந்தவர். அப்போ அவருக்குன்னு ஒரு நடை அவரோட அவரையே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு அந்த கட்டுரை இருந்திருக்கு. அவரே போய் அவரை நேரில் பார்க்கணும் ஆசை வந்தார். அப்படின்னு கேட்டால் அந்த எழுத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கணும். அந்த இளமை என்று முதல் கட்டுரையே அவ்வளோ பலமாக இருந்தது. அவருடைய மனிதாபிமானத்தை பற்றி நிறைய குறிப்பிடுவாங்க. அவருடைய மனிதாபிமானத்தில் நீங்கள் வியந்து பார்க்குற ஒரு இது இருந்தால் இதை சொல்லுங்கள். எந்த ஒரு இடத்துல அவர் அவர் மக்களுக்காக ஒன்று பண்ணினது, இல்லை வேற ஒரு விஷயத்துக்காக பண்ணினதுன்னா எதை பார்ப்பீங்க? மனிதாபிமானம் அவருக்கு முதல்ல இந்த அப்போல்லாம் ஒரு ரிக்ஷாவில் ஒரு நாள் உட்கார வச்சுக்கணும் எழுத்துன்னு போவோம். ஆமாம், அது அந்த மாதிரி ரோட்டில் பார்த்தாலே ரொம்ப வருத்தப்படுவார். இதை ஒழிக்கணையா நம்ம எப்படியாவது இதை ஒழிக்கணையா. ஆமாம், இதை ஒழிக்கணையா முதல்ல அப்படின்னு தான் அப்புறம் சைக்கிள் ரிக்ஷாவை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது ஒரு சுயமரியாதையில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஏறி உட்காந்துட்டு போகிறான் தடியா மாதிரி. இல்லை பார்த்து வெயில் அப்படியே இழுத்துக்கிட்டு போவாங்க. அப்புறம் சொல்லுவார்,
இது என்றைக்காவது ஒரு நாள் இதை ஒழிக்கணையா அப்படின்னு பேசுவார். அது அவர் அதுமாரி வந்து அதை ஒழிச்சாரு. ஆமாம். அந்த சக மனுஷனை இருக்கிறது. அதாவது அவர் மனிதாபிமானம்ன்றதுக்கு சொல்கிறேங்க. ஒரு பெரிய அவர் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர், அவர் ஒரு நடிகர், சினிமா தயாரிப்பாளர், பெரிய அரசியல்வாதி, பெரிய இந்தியாவில் இருக்க மூத்த தலைவர்களோடெல்லாம் பழகிறவர், இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆட்சியில் தலைவராக இருக்கிறவங்க கூட விவசாயிக்கு என்ன பண்ணலாம், தொழிலாளருக்கு என்ன பண்ணலாம், மாணவர்களுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி தான் சமுதாயம் வரும். நெசவாளிக்கு என்ன பண்ணலாம், அப்படிதான் வரும். ஆனால் இந்த சமுதாயத்தால் மிக பிற்படுத்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, அசிங்கப்படுத்தப்பட்ட, தொடுவதற்கு கூட கூச்சப்பட்ட அப்படி இருந்தவர்களையும் தேடி கண்டுபிடிச்சு அவர்களுக்கு உதவி செய்தார். நீங்கள்லாம் எந்த கிராமம்னு எனக்கு தெரியாது. நான்லாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் இப்போ இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரு 5-6 ஊர் வீட்லையாவது குஷ்டரோகிகள் இருப்பாங்க. குஷ்டம் அவர்களை எல்லாம் ஒரு இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து இந்த மருந்து கொடுத்து அவளை காப்பாற்றி சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டதால் அது மற்றவர்களை பரவாமல் இருந்தது. நம்ம வீட்டிலேயே பிறந்த ஒருவன் 3ஆம் பாலியனாய் மாறிவிட்டார். அவனை எல்லோரும் வேண்டார். பிறகு சமுதாயத்தில் சாலையிலே போனால் எல்லோரும் அவர் கேலி செய்கிறார். பாவம் மனம் ஒடிந்து போகிறான். இறைவன் நம்முடைய பிரணிட்டானே என்று அவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு கிடையாது. 9ன்றது அலின்றது கேவலமாக பண்ணுகிறது. அவர்களையும் தேடி கண்டுபிடிச்ச அவர் கண்ணில் அவர்களை எல்லாம் திருநங்கைகள் என்று பெயரிட்டு இப்போ ஒரு வாரியம் அமைச்சு அல்லது போலீஸ் இலாக்காவிலையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன். எனக்கு தலைவரிடத்தில் மிக பிடிச்சது அதுதான். இந்த சமுதாயம் யார் யாரை ஒதுக்கியதோ, யார் யார் இந்த சமுதாயத்தை சபிக்கிற அளவுக்கு வாழ்க்கை நடத்தினார்களோ அவர்களையெல்லாம் கருணை கண் கொண்டு அரவணைத்தார்கள். இப்போ ஜெயலலிதா தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போனப்போ ஒரு வேதனைப்பட்டதா? இல்லை, அன்றைக்கி என்னன்னா அந்த நான் இருந்த கூட அவருக்கு ஜெயிலுக்கு கொண்டு விடுறாங்க. 1 மணி பார்த்தா 6 மணிக்கு பேராசிரியர் சொன்னார், பேராசிரியர் அவர் வந்து ஒரு வகையில் உள்ளவங்க இன்றைக்கி ஏதோ ஒரு குற்றவாளியாக கைதாகிருக்கலாம். நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு வறுமையில் வாடி திண்டாடி வளர்ந்து வந்திருக்கோம். நமக்கு வெயில், மழை, காற்று எல்லாத்தையும் நடந்திருக்கும். அவள் அப்படி இல்லை. பிறந்தது முதல் ராஜ வாழ்க்கை நடத்திடுவாள், செல்வாக்கோடு இருந்தவள். அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. ஏசி இல்லாமல் 1/2 மணி நேரம் இருக்க முடியாது, டாய்லெட் எல்லாம் இருக்க முடியாது, ஷவர் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் இன்னைக்கு பாவம் கொஞ்சம் ஒரு ஏசி எல்லாம் ஒரு போட்டு கொடுத்துடலாம், ஒரு ஏசி போட்டுடலாம், முடியலன்னா ஃபேனாவது இன்றைக்கி மாட்டி கொடுக்க சொல்லலாம். அதான் பேராசி சொன்னார், 6 மணி ஆச்சு, இப்போ எவனும் ஜெயிலுக்குள்ளே போக மாட்டான், அது லேடிஸ் வார்டு. ஏன் உலகம் அவனை அது உங்களுக்கு மறுபடியும் இறக்க வந்துடுச்சுன்னாரு. இல்லையா, இருக்கட்டும், அவருக்கு வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணது இருக்கட்டும், நம்ம சட்டம் நம்ம செய்யுது. ஆனால் அது பண்ணாங்க உடனே பேராசிரியரெல்லாம் கூட ஆய்வு வேணாம் மற்றவெல்லாம் ஜெயில் கூப்பிட்டு என்ன பண்ணினார். சார், நாங்கள் லேடிஸ் வார்டு 6 மணிக்கு மேலே போக முடியாது. அங்கே பெரிய தீபத்திக்கிச்சு ஒரு ரகலை இருந்துச்சு, அவன் போக மாட்டேங்க 6 மணிக்கு. என்னையா சிபிஐ சொல்கிறீங்க? சூப்பரண்ட் அமையவே 4 பேர் போயிட்டு ஃபேன் போட்டு கொடுத்துருவாங்க. நல்ல பெட்டு, நீட்டெல்லாம் பெட்டெல்லாம் இருக்கணும், நீட்டாக இருக்கணும், புது பெட்டாக இருக்கணும், எல்லாம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் பண்ண எவ்வளோ பெரிய பண்பு இல்லை அது? ஆமாம், அரசியல் ரீதியாக அவ்வளோ எதிரியாக இருக்கிறவங்கள கூட வந்து பார்த்துக்கிற பண்புன்றது. எல்லாம் சொல்லு பாவம், அது வேறு அது வேறு அப்படின்பாரு.
அதே போல உங்களுக்கு இதே ஆபரேஷன் போது அவர் மருத்துவமனையில் நான் இன்று இரவு உன் கூட தங்கிக்கவா அப்படின்னு கேட்ட அந்த தருணம். நாளைக்கு ஆப்ரேட் பண்ண போகிறாங்களேன்னு ஒரு 9:30 மணி இருக்கும் ஃபோன் அடித்தார். என்னையா என்ன பண்ணுற, நாளைக்கு ஆப்ரேஷன் உள்ள இப்போ என்ன பண்ணுவானோ அதை பண்ணி உட்காந்துக்கிறேன். உட்காந்துருக்கேன். பயப்படுறியான்னா எவனாவது பயப்படுவானான்னு. நாளைக்கு ஆப்ரேஷன்னாக்கா எவ்வளோ குஷியாக இருக்கானோ அவங்கள தான் நான் இருக்கிறேன். எனக்கு தெரியா நீ கோழை சொல்லுறேன். ஒன்று சொல்லிட்டுமா, எனக்கும் மனசு சரியில்லை, நானும் வந்துடுறேன் திருக்கி உன்னோட படுத்துறேன். வந்துட்டு காலையில் 1-2 ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டு வரேன் இருந்தார். அண்ணே இப்போ லேடிஸில் கேட்க பத்திரிக்கை பார்த்துக்கோ, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். கரெக்டாக 5 மணிக்கு நான் தேட்டருக்கு போகும்போது வந்துட்டு கையாட்டேன் வந்துட்டு விளையாட்டு வந்தேன். அடுத்து எனக்கு ஆப்ரேஷன் அன்றைக்கி 7 hours எதுவும் நடந்து போச்சு லேட்டாக. அப்புறம் கேட்டுகிட்டே இருந்திருக்காரு, ஏன் 7 மணி நேரம் ஆகி போயிருந்து. அது இல்லை முடிஞ்சு போச்சு, தேட்டர்லேருந்து வெளியே கொண்டாந்துட்டாங்க, ஐசியில் கொண்டாந்துட்டாங்க. நான் பார்க்கணும். பிரதத்தார் வந்திருக்கு, அவருக்கு நேரம் தெளியுந்தான், எல்லாம் தெளிஞ்சிடணும் அவருன்னா. நீங்கள் போக முடியாது, நான் ரெடியாக இதெல்லாம் போய் ஆகணும்னா சீஃப் மினிஸ்டர் அவருக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டி நான் ஆப்ரேட் ஆகி வந்து படுத்துருக்கேன். டக்குன்னு கண்டுபிடிச்சேன். நீங்கள் தெரியல இருக்கு அது யாரும் ஆப்ரேஷன் நான் தாயா. எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துச்சு. போகும்போது விட்டுரு நான் மறுபடியும் விட்டேன். அது மாதிரி ஒரு குறிப்பாக ஒரு தடவை டிஆர் பால் கூட சண்டை, அப்புறம் சமாதானம் சொன்னேன். அவன் ஒரு டிஸ்கஷனில் வரும். யூஸ்வலாக நான் என்ன கோவிச்சுக்க மாட்டார். ஓகே, நான் உடனே ஜகா வாங்கிடுவேன். அது அவன் கொஞ்சம் எப்போ அதாவது முரட்டத்தனமாக பேசுவான். ஒரு ஏதோ ஒரு விஷயம் அவர் இல்லை பால் அப்படி வராது இருந்தது, இல்லைங்க அது அப்படி தான், இப்படி இல்லைங்க இப்படி இருந்தான். அவர் 2 பேரும் என்ன நான் சொல்கிறேன்னு சொன்னால் மடைய மாதிரி திருப்பி பேசிட்டார். நீங்கள் தப்பாக பேசினா அதுக்கு நான் என்ன பண்ணுறது இல்லை, நான் சொல்கிறதா உண்மை வேண்டாம், பெரிய உண்மை சொல்கிறேன், பெரிய வீர் சொல்கிறேன், நீங்கள் என்னென்ன சொல்லிக்க நான் சொல்கிறதா உண்மை. நீ தலைவனா பாய் படா வாடா பேசுகிறேன், படா ராஸ்கர் படா அப்படின்னு போயிட்டான். ராஸ்கர் பெரிய ஒன்றான், ரொம்ப அதிக பிரதிங்க இவன், ரொம்ப புத்திசாலி நினைக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நல்ல முறை டோர நீர் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனார். போய் பாத்ரூம் போய் உட்காந்துருக்கார் போல இருக்கிறார். பாத்ரூம் குளிக்காமல் பாத்ரூம் போயிட்டு கொண்டு வந்துட்டார். என்ன குளிக்கலையாண்ணே, இல்லை நான் பாத்ரூமில் உட்காரும்போது யோசிச்சுட்டு பார்த்துருந்தேன், அவன் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னாரு. அவன் சொல்கிறது தான் கரெக்டுன்னாரு. அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், அவனை கூப்பிடுனார். அவன் நேரத்துக்கு தாமிரத்தை தாண்டி போயிருப்பான், ஊருக்கு விட்டுருக்கேன். யோ இப்படியாண்ணா அவன் போர்மையை கூப்பிட்டான். அவன் அப்புறம் வர பையன், ஏய் நீ சொல்கிறதா கரெக்டுன்னு சொல்கிறாரு, அவன் சொன்னால் சொல்லுமே போடுறான், நான் வரமாட்டேன் வரமாட்டேன். அப்புறம் வாடான்னு சொல்லி வந்தான். வந்து இருந்தான். அப்புறம் குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துட்டார். பல்லு கரெக்டுப்பா, நீ சொன்னதா கரெக்டுப்பா, மன்னிச்சுக்கப்பா நான் சொல்கிறது கொண்டு. ஒரு தவறு செய்ததுன்னா அது ஒரு தவறு செய்தாலோ ஒரு தவறு, அதுக்கு மறுபடியும் தவறுன்னு தெரிஞ்சதுக்கோ, நான் பேச தவறு தெரிஞ்சப்போ அதுக்கு அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கறதுல அதுக்கு ஒரு ஆண்மை வேணும், தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவர் தோல்வி அடையும் போது தோல்வியெல்லாம் எப்படி எடுத்துப்பார்? கட்சி வந்து ஆட்சிக்கு வராமல் போயிடும், அப்பெல்லாம் தோல்வி அவர் எப்படி எடுத்துப்பாருங்க? அதான் சாதாரண இருக்கும். எப்பவுமே தொண்டர்கள் எப்படி உற்சாகப்படுத்துவார் அந்த மாதிரி நேரத்தில்? இல்லை அந்த ஒரு 10 நிமிஷம் இருப்பார், அப்புறம் உடனே எழுதுவார், ஒரு மீட்டிங் போவார், பேசுவார். அதில் வந்து சளைக்க மாட்டார். வெற்றியானாலும் தோல்வியானாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டார். இந்த நூற்றாண்டுல இந்த இளைய சமுதாயம் இல்லை தமிழர்கள் காலம் முழுவதும் காலம் உள்ளவரை அவர் நினைவுல வச்சிருக்கணும்னா ஏன் கலைஞர் அவர்களை நினைவுல வச்சுக்கணும், ஏன் அவரை வந்து படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு காரணத்தை சொல்லுங்க இளைய தலைமுறை. அவர் வந்து இந்த சமுதாயம்னா உள்ளபடியே அவர் மட்டும் சீஃப் மினிஸ்டராக இன்னைக்கு 1000 கருத்து எல்லாருக்கும் சொல்லலாம். ஆனால் கலைஞர் அவர்கள் சீஃப் மினிஸ்டராகவோ இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் பின்னோக்கி தான் போயிருக்கும்.
அவருக்கு முன்னால் எவ்வளோ பேர் படித்தவங்கெல்லாம் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. பிசி ராய் இருந்தார், ஸ்ரீகப்பா இருந்தார், கம்யூனிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் யாருமே குடியரசு தினத்தையும் தேசிய கொடி ஏற்றுறான் கவர்னர், சுதந்திரம் ஏற்றுறான், நியமிக்கப்பட்டவன் இருமுறை ஏற்றுறான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முறை ஏற்றக்கூடாது, இதுதான் கேட்ட வாங்கினார். இந்த தாட்டு மற்றவர்களுக்கு வரலையே. சுதந்திரம் பெற்றதிலிருந்து எவருக்கு வரலையே. சுதந்திரம் வாங்கின உட்காந்து பேசின கம்யூனிட்டிகளுக்கு வரலையே. யாருக்கெல்லாம் விட்டு போயிட்டான். ஆனால் இவர் தான் கேட்டு கொடுத்தார். அதே மாதிரி மாநில சுயாட்சி என்றது கேட்டு அதிகாரங்கள் என்றது மன்னார் கமிட்டி சுவாமி மன்னர் கமிட்டி கொண்டு பண்ணவர்கள். இதெல்லாம் அகில இந்திய அளவிலேயே கலைஞர் நினைக்க வேண்டிய காரணம் இருக்கு. அவருக்கு அகில இந்திய படுக்கைகளை எல்லாம் தீர்த்தவர் அவர் தான். எமர்ஜென்சிக்கு அப்புறம் யார் பிரைம் மினிஸ்டர்ன்றதுல மொரார்ஜி தேசாய், சண்டியில் மொரார்ஜி தேசாய் கொண்டாடுற அவர் தான். தேவியலாலாக டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொண்டவர் அவர் தான். கண்டிப்பாக அதான் இன்னைக்கு நான் கொடுக்குறேன் கிங் மேக்கர். காலத்தால் போற்றப்பட வேண்டிய தலைவர். இந்த நூற்றாண்டு விழா சிறக்க குமுதம் சார்பாகவும் வாழ்த்துறோம். மிக்க நன்றி சார். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.